ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிலனோட பர்த்டே விலாக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பர்த்டேக்கு அடுத்த நாளே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெக்கரேஷன் எல்லாமே கிருஷானோட ஏற்பாடு தான். தம்பிக்காக நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அவனே எழுதி அவனே கட் பண்ணி எல்லாமே பேஸ்ட் பண்ணான். ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். நிலன் சிங்கப்பூரில் தான் பானானா, கொரோனா டைம்ன்றனால இந்தியாவிலேருந்து யாருமே வர முடியல. அதனால் அவனோட 2 பர்த்டேயுமே நாங்கள் இந்தியாவில் ஃபேமிலியோடு தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்காரா? எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம். நிலனுக்கும் எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் ஸ்கூல் ஹாலிடேனால அவனை வீட்டில் தனியாக விட்டுட்டு நாங்கள் போய் எல்லாம் வாங்க முடியாதுன்னு அவனையும் கூடவே தான் கூட்டிகிட்டு போனோம். என்ன தான் கூடவே கூட்டிகிட்டு போனாலுமே இந்த கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அது நம்ம பர்த்டே அன்றைக்கி தான் கிடைக்குன்னு சொல்லியாச்சு. கிஃப்டெல்லாம் வாங்கி அவனுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி தான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம். எம்மியா இன்னும் கேக்கே கட் பண்ணல. எம்மியா தமிழில் பிறந்தநாள் வாழ்த்து பாடணும்னு ஆசைப்பட்டு பாடியாச்சு. நாங்கள் பாடுறதை கேட்குறவங்க பாவம்னு பாதியை கட் பண்ணியாச்சு. மீதிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மிலன், ஹாப்பி பர்த்டே டு மிலன். ப்ளோ பண்ணு. நீ மூச்சு ஊது, லைட்டா மூச்சு ஊது. சூப்பர். கட் பண்ணு. கட் பண்ணுங்க. கட் பண்ணு. கட் பண்ணு. இங்க கூட நான் கட் பண்ணி தரேன். டேட்டே இல்ல இரு. இத குடிச்சு அப்பதான் ஐயா கொடு. அப்பதான் ஐயா பாப்பதாக்கு போடல. ஐயா தான் இருக்காங்க. குடு அப்பதான் ஐயாக்கு. ஓகே, நீ சாப்பிட்டுக்கோ. நீ சாப்பிட்டு வா வா வா. இதாங்க வைங்க. இங்க கூட மாட்டா. இங்க வாங்க. நீங்க ஐஸ்கிரீம் கேக்னால ரொம்ப மெல்ட் ஆகுது. இந்தா ஆச்சு. கொடுங்க. நீ வாங்க ஃபர்ஸ்ட். எல்லாம் கிருஷ்ணன் வா. தம்பி கொடுக்க. ஆமா போ. நீ அண்ணனுக்கு கொடு. அண்ணா குடிடு. போடு. அண்ணா கொடு. போதும். அம்மா போதும். உங்க கூட வீடியோ வரீங்க. சரி. மாமா எங்க? ஐயா அப்பதான் பர்த்டே சொல்றாங்க. ஆண்டி கொடுங்க. நீங்க ஊட்டுங்க. அப்புறம்
நிலக்குட்டிக்கு பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே சிங்கிள் பர்த்டே ஆமா gift கொடுத்தீங்களா? ஆமா gift gift கொடுத்தோம். எடுத்துட்டு வா, ஓடு. எடுத்து தரவா எங்க நான் வாங்க. வாங்கிக்கிறேன். குடு, நீ தான் குடு. வாழ வைடா. எங்க நீயே குடு. ஹாப்பி பர்த்டே Wow, thank you சொல்லிடு. Thank you அண்ணா. ஒண்ணா வாங்கிக்க. அதனால எடுமா ஒண்ணா வாங்கிக்க. ஒண்ணா ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஓகே போதும். Right. டாடி ஓபன் பண்ணி. Thank ஹாப்பி you சொல்லு. பர்த்டே. थैंक यू ஆண்டி சொல்லு. Thank you சொல்லு. சத்தா சொல்லு. எனக்கு பர்த்டே. அண்ணனுக்கு தம்பிக்கு ரெண்டு பேருக்கும் பர்த்டே. அதே மாதிரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இது புதுசா இங்க இருக்கும் 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. கிருஷானுக்காக 2 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வேற என்ன gift வாங்கினா கிருஷானோ அப்படின்றத பார்க்கலாம். थैंक यू சொல்லு ஆண்டிக்கு. நிலனுக்கு மட்டும் இல்லாமல் கிருஷானுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் சேம் கலரில். Open பண்ணி பார்க்கறாங்க. சித்தப்பாட்ட பேசிட்டு வா. சூப்பரா இருக்கு. Gift பண்ணது. டிசைன் கரெக்டா இருக்குமா நான் சித்தப்பாட்ட சொல்லிட்டு வா அம்மா. நான் சைஸ் கரெக்டா இருக்கீங்க. அதே சேம் பரவாயில்ல பரவாயில்ல. கிருஷ்ணா, थैंक यू சொல்லு. எந்திரிச்சு சொல்லு. எந்திரி. ஊர்லேருந்து எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இடமதில்ல என்ன இருக்குது உள்ள பாருங்க. என்னது அது? கேட்டா? ஓகே, இது இருக்கட்டும். இது ஒண்ணே அதுல போட்டு வைக்கணும் சேவிங் பண்ணணும். இந்த பர்த்டேல இருந்து உன்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் இந்த உண்டியலுக்குள்ள போடணும். காசு போடணும் ஓகேவா சேர்த்து காசு வந்து சேர்த்து வைக்கணும். இது உடைக்க முடியாது. இது உடைக்கிறது. உடைக்கிறதா இல்ல இந்த இது வழியா ஓபன். ஐயோ ஓபன் பண்ண முடியாது. ஓபன் பண்ண முடியாது. ஐயா அது தெளிவா கொடுக்கும் போதே சொன்னாங்க ஓபன் இல்ல தெரியல சொல்லிட்டேன். அது வந்து அது வந்து இதோட காலு, அதனால அதை வந்து எடுக்க கூடாது. எடுத்தா உடைஞ்சிடும் இந்த உனக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த சர்ப்ரைஸ் காசு ஏங்க காசு கொடுத்து போட சொல்லுங்க ஐயா இருங்க நான் எடுத்துட்டு வரேன். இது வந்து உண்டியல் வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்காக. இங்க வா வேண்டியதா நீங்க வா இல்ல இந்த பாரு ஏய் சூப்பர் எடுக்க போறேன் இந்த அப்படிலாம் எடுக்க கூடாது. இந்த ரைட் ஹேண்ட்ல போடு. இன்னும் கொஞ்சம் காசு இருமா ஓ ஃபர்ஸ்ட் சும்மா காமிக்கிறது தட்ஸ் இட். அதுக்கு அடுத்து இந்த gift. இந்த gift ஓபன் பண்ணியா அண்ணா வாங்குங்க நீ கொடுத்த அம்மா ஓபன் பண்ணிட்டேன். கண்ண முடிய பாரு. டண்டடே ஏய் மா ரியாக்ஷன் பண்ணிக்கிறீங்கமா இது உனக்கு என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணன் தான் வாங்கினா இது உனக்கு. அண்ணன் தேங்க்ஸ் சொல்லு. அண்ணனுக்கு ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லு. ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லு அண்ணனை. ஓபன் பண்றியா இரு வா. எல்லாம் வெளிய எடுக்கிறது தானே ஆமா. இந்த கிருஷ்ணன் கீழ உட்கார்ந்து தரை உட்கார்ந்து. அப்பாவும் பார்க்கலையே சூப்பரா இருக்கு. அது சவுண்டு வரும். எப்படிமா சவுண்டு வரும்? பேட்டரி போட மேடம். பேட்டரி பேட்டரி தேவையில்லை தேவையில்லை. பேட்டரி போட்டிருக்கு இப்போதைக்கு. அப்பாட்ட காமி. கீழே கழுத்துங்க மாட்ட சொல்றாங்க அவன் பாக்ஸ்ல ஷேக் ஆக இன்னொன்று அந்த மேனை என்ன பண்ணணும்னா இதை வயிற்றில் வைக்கணுமா? எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்களா? மேடம் பைக்ல வைக்கணும் கூட வைக்கல மேடம் கூப்பிடு வச்சுக்கடா ஆச்சி ஆச்சி இல்லை ஆத்தி சொன்னாங்க. ரோஷனியா என்ன பண்ண கிருஷான் தம்பிக்காக தன்னோட சேவிங்ஸில் இருந்து வாங்கின டாய் தான் இது. இதை வாங்க போன வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பர்த்டே கேப் வாங்கினதே மறந்தாச்சு. இப்போ விளையாடும் போது கொஞ்சம் நேரம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் போகலான்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஸ்ட்ரோலர் எடுத்துகிட்டு போகிற வழியெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறான்றதை பாருங்கள். தூக்கிட்டு தான் போகணுன்னு ஒரே பிடிவாதம். அதனால் அப்பாவும் அண்ணனும் வந்து வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ போயிட்டாங்க அண்ணன் அப்பா வாங்க. அப்பாவோட போடுவா அப்பா கூட போடுவா அப்பா தூக்கணுமா அப்பா தூக்கணுமா இப்படிதான் பண்ணுமா?
இதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு வர்றது. நடப்ப கொஞ்சம் தூரம் அங்க போய் தூக்கலாம் வா. வாக்கிங் போலாம் ஜாலியா வா. ஜாலியா நடந்து இல்ல ஜாலியா வாக்கிங் போலாம் வா. எல்லாம் கைப்பிடி வா வா. சரி அந்த டைனோசரை எடுத்து கொடுத்துடுறான் போடா எடுத்து கொடுத்துடா போ. கடைசியில் ஜான்சி தான் அப்பப்போ அவனை தூக்கிட்டு அப்பப்போ அவன் கூடவே விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல இந்த பக்கம் போறடா. இங்க வா. ஏய் வாயா இங்க. ஏயா இப்படி பண்ற? இந்த பக்கம் இங்க வா. இங்க வா. வா. வர வழியில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபெரர் பார்க் வந்தாச்சு. இங்கே வந்ததும் நம்மளோட கசின் சிஸ்டரோட பையன் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போனது முஸ்தஃபாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அஞ்சப்பர்க்கு தான் போனோம். ஏன் ஓகே டன். அதுக்கு ஐடியா இல்லை இல்லையா? ஓகே பண்ணிட்டியா? என்ன ஆர்டர் பண்ண? அப்புறம் கூடவே ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், பெரியவனுக்கு ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அப்படியே ஆர்டர் பண்ணி உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி வேறு எங்கேயும் பிளான் இல்லை, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், நாளையிலேருந்து ஸ்கூல் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ளே கிரவுண்ட்லேயும் விளையாட விட்டோம். அம்மா கொட்டிடாத. இன்றைக்கி நம்ம நெல்லன் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கார். அவர் பாட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு யார் வர்றாங்க யார் போகிறாங்கலாம் பார்க்குறதில்ல. அப்படியே காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் போயிட்டுருக்காரு. சிக்னல் போட்டாச்சு. ஐயோ வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ப்ளே கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. பரவாயில்லையே, நிலனாச்சு நம்மளுக்காக வெயிட் பண்ணுறான்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது இவன் நமக்காக வெயிட் பண்ணல, இந்த பறவைக்கு பயந்துட்டு வெயிட் பண்ணுறான்னு. அங்கே தான் நிற்கிது. அதான் 3 வயசு ஆகிடுச்சு, இன்னும்மா பயப்படுற? ஏன் பயப்படுற? வா. என்னோட எக்ஸசைஸா? அது என்ன என்னோட எக்ஸசைஸு? இங்கே தான் உன்னோட எக்ஸசைஸுன்ற. எல்லாருமே அங்கே தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சரி வா போகலாம். கை வா. வீடியோ எடுத்துகிட்டு வரதுனால இங்கே தான் எக்ஸசைஸ் பண்ணுறது, இங்கே தான் விளையாடுறதுன்னு ஒன்று ஒன்றா ஷோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். வெயிட் தானே பண்ண சொன்ன அவனை. ஆனால் இதில் ரோப் இருந்துச்சுல முன்னாடி. யூ கேன்மா. எதையுமே ட்ரை பண்ணாமல் கேனாட்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? யூ மஸ்ட் ட்ரை. அதில் நீ ஏறக்கூடாதுமா. சீக்கிரம் கீழே இறங்குவியா, அப்போ தான் அவனால் ஏற முடியுமா, இல்லைன்னா இது ஆடுதான். டே வாடா, இவனை வந்து பிடிடா. டே தம்பி, எனக்கு பயமாக இருக்குது. மெதுவா. ஆமாம் அண்ணன் நான் ஹெல்ப் பண்ணேன். அப்பா அங்கே உட்காந்துருக்காங்க.
பார்த்து நல்லா பிடிச்சிக்கோமா. அப்படி புஷ் பண்ணி நீ ஆடு. அப்படி புஷ் பண்ணணும். அப்புறம் அப்படி போயிட்டு அப்புறம் திரும்ப புஷ் பண்ணு. ம், நீ காலை கீழே வைக்காத, காலை தூக்கிக்கோ. ஏன் பயமா இருக்கு? கூசுதா? வேண்டாம், நீ ஆட வேண்டாம். நீ சொல்லு. பாருங்கன்னு சொல்லமா அப்பாவை? சொல்லுங்க. ஏங்க ஏங்க அப்பா ஏன்டா திரும்பி கூட பார்க்கலடா? அப்பா போனுக்குள்ள மூழ்கிட்டாங்க. எவ்வளோ நேரம் பிள்ளைங்க கத்துறாங்க பாருங்க பாருங்க. நான் தான் அவ்வளோ கான்சென்ட்ரேஷனு. ஆத்தாடி. ஏய் கிருஷ்ணானு, ஏய் ஆப்கானிஸ்தான் won the match டா against Australia. Again second time in a row. Australia lost against Afghanistan. Sama catch எல்லாம். ஏ நீங்கள் உட்காரக்கூடாது. ஆமாம், உங்கள் ஏஜுக்கு உட்காரக்கூடாது. ஆனால் எங்களுக்கு ஊஞ்சல்லாம் ஆட ஆசையாக இருக்கும் தெரியுமா? ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே கிரவுண்டே இருக்க மாட்டேங்குது. பெரியவங்களுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்கல்ல. ஏஜ் லிமிட்டு எருமை மாடு. எப்பா நாங்க 2 பேரும் காம்பினேஷன் உங்க வீட்டு. ஏன் தெரியுமா? லாஸ்ட் டைம் வந்து இன்னொரு ப்ளே கிரவுண்டில் இதே மாதிரி ரோப்பில் நடக்கும்போது நீ ஏறும்போது அது ஷேக் ஆகிட்டு அவன் கீழே விழுந்துட்டான் தெரியுமா? புரியுதா உனக்கு? ஃபஸ்ட் டைம் இதில் ஏறி வரும்போது என்னால் ஏற முடியலன்னு சொன்ன நிலன் அண்ணன் 2 தடவை ஏறினதை பார்த்ததும் எவ்வளோ அசால்ட்டாக ஏறி வரான்னு பாருங்கள். நல்லா காற்று வருது. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு கேக் எடுத்து கொடுத்தேன். அந்த கேக்கை கொடுத்துட்டு சாப்பிட்றத வீடியோ எடுத்தால் நம்ம நிலன் என்ன சொல்லுவான்னு பாருங்கள். சரி சரி நீ சாப்பிடு, அம்மா சும்மா தான். பர்த்டேக்கு முதல் நாள் அவங்க அப்பா கேக் அவனுக்கு தெரியாமல் வாங்கிட்டு போய் வீட்டில் ஹைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவனை கூட்டிகிட்டு இந்த டாய்ஸரஸ் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி டாயை வந்து செலக்ட் பண்ண வச்சோம். ஸ்ட்ரோலரில் உட்காந்து வந்தவன் டைனோசரை பார்த்ததும் இறங்கி வேகமாக ஓடி போய் ஒரு டைனோசராக டச் பண்ண ஆரம்பித்தான். அடிச்சிருச்சா? சிச்சோ, இப்போ எப்படி எடுக்கிறது? வெறும் $17 $174 இருக்கிறேன்.
இந்த டைனோசர் தான் அவனுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணது. இதை நாங்கள் வாங்கி அவனுக்கே தெரியாமல் பில் போட்டு அவனோட ஸ்ட்ரோலருக்கு பின்னாடியே ஹைட் பண்ணி எப்படியோ நாங்கள் வீடு வரை கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் அவனோட பர்த்டேக்கு எல்லா திங்ஸுமே வாங்க போகும்போது அவனை கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் அவனுக்கே தெரியாமல் வீட்டில் கொண்டு வந்து. நிலனோட இந்த பர்த்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.